பூமாரி எங்க போயிட்டு வர ஒழுங்கா சொல்லு. நல்லா கேளியா, நான் கேட்டப்ப எங்க போறேன்னு கூட சொல்லாம போனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அப்பா அது வந்து பூமாரி அதான் நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏமா நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் எல்லா பிரச்சனையுமே. நான் என் மாவ கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன இதுல? அமைதியா இருக்கன்னா இரு. அப்பா அப்பா அது வந்துப்பா. இது என்ன துணி? நீ இப்படி எல்லாம் போடுவியா? என்ன கன்றாவி இதெல்லாம்? யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுற என்ன? இப்ப எங்க போயிட்டு நீ வார? அப்பா அது வந்து சித்தி எங்கயோ கிளாஸ் பாத்துனாங்கப்பா, அங்க போய் பாத்துட்டு வந்தோம்ப்பா. பாத்தியாயா, எனக்கு அப்பவே தோணுச்சு. இந்த பையன் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு இவ பண்ற அலம்பல் இருக்குதே, இதுல துணி வேற இருக்கிறவளா வந்து மாத்திராளாம் இவ. இந்த கிளவி வேற ஏத்தி ஏத்தி விடுது பாரு. இனிமேட்டு இந்த மாதிரி ஏதாவது நடந்தது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நகருங்க, வழிய விடுங்க. எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு ஆளு தான் இருக்க செய்யுது. நகரு நகரு, நான் போன பிறகு பேசுங்க. என்ன சித்தி அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் நீட் கோச்சிங் போறது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. கடவுள் ஒரு வழியை மூடுனா இன்னொரு வழியை கண்டிப்பா திறப்பாரு. நம்பிக்கையோட இரு. சிறிது நேரங்களுக்கு பிறகு. என்ன பூமாரி, உங்க அப்பா இப்பதான் போனாரு, போன வேகத்துக்கு வந்துட்டாரு. என்ன சித்தி சொல்றீங்க? அங்க பாரு, என்னமோ கப்பல் கவுந்தாப்புல வர இருப்பாரு. என்னையா முத்து, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க இடிஞ்சு போய்? அப்பா என்னாச்சு? அத்தான் ஏன் என்ன ஆச்சத்தான்? நீங்க இப்படி உட்கார்ற ஆள் கிடையாதே. ஏயா ஏயா என்னையா? அத்தா நம்ம மோசம் போயிட்டோம் அத்தா. என்னாச்சு அண்ணனுக்கு? மாமா பாவமா அழுவுறாரு பாருமா. ஆமா ஆமா, அங்க பாருமா பூமாரி நிக்கிறா. ஆமா நிக்கிறா. இப்ப அதுக்கு என்ன? ஏயா என்ன நடந்தது? அத்தா அது வந்து என்ன என்ன உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு? ஏன் கந்தசாமி மூச்சு இறக்கி இப்படி ஓடி வர? உங்களை நம்ம தலைவர் நல்லா ஏமாத்திட்டாருன்னு. என்ன கந்தசாமி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. என்ன உங்க நிலத்தை குத்தகைக்கு வச்சிருந்தீங்கல்ல? ஆமா வச்சிருந்தேன். நீங்க தானே குத்தகைக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தலைவர் அதை அப்படியே முழுசா அவர் பேர்ல கிரையம் பண்ணிக்கிட்டாரு. என்ன கந்தசாமி சொல்ற? என் தலையில பெரிய இடியா தூக்கி போட்டாப்புல இருக்குது எனக்கு. ஆமாண்ணே, எனக்கே இப்பதான் செய்தி தெரிஞ்சுது. ஏயா எவ்வளவு தைரியம் அந்த தலைவருக்கு! அவரை நம்பிதானே நம்ம குத்தகைக்கு வைக்கிறோம் நிலத்தெல்லாம். பார்க்காம கையெழுத்து கேட்டோன்னா கை நாட்டு வச்சு கொடுத்தது ஏன் தப்பு ஆத்தா? இனி என்னையா பண்ணலான்னு இருக்குற? அவர்கிட்ட சண்டை போட்டு எதுவும் பண்ண முடியாது. கை நாட்டை வேற வாங்கி வச்சிருக்காரு. ஏன் தான் படிச்சு பார்த்து கை நாட்டை வச்சிருக்கலாம்ல? எனக்கு அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலமோ. படிச்சு காட்டுறதுக்கு வேற யாரும் இல்ல வேற. என்னதாயா முடிவெடுத்திருக்கிற? இனி எதுவும் பண்ண முடியாதாத்தா. ஆனா எனக்கு இந்த இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இது நம்ம சேனல் வந்து 7K+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சேனலில் வீடியோஸ் அவ்வளோவா யாருமே பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி வீடியோஸில் லைக்ஸ் பாருங்களேன் 10, 12 அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் பாருங்களேன் 2, 3 தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையா சொல்ற? ஆமா அத்தா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். படிப்பறிவு இல்லாதனால தானே என்னை இப்படி ஏமாத்தி கை நாட்டு வாங்கினாரு அந்த தலைவரு. ஆமாயா, என்னதான் பண்ண போற? அதுக்குதாமா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானு நல்லா யோசிச்சு தெளிவா எடுத்திருக்கேன். சொல்லியா? பூமாரி வந்து சின்ன பொண்ணு சொல்ற மாதிரியே போய் படிக்கட்டுமா? என்னையா சொல்ற? தெளிவா தான் பேசுறியா என்ன பேசுறோம்னு? என்ன என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா நீனு?